ஆண்டவர் நல்லவர். அவரை நாம் தேடுகிற, அவரோட நம்ம செலவு பண்ணுகிற நேரங்களை எல்லாம் கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனோடு செலவு செய்கிற நேரங்கள் அந்த நேரத்துக்கு ஒருவேளை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். அந்த நேரம் ஒருவேளை அவங்க எங்களோட இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன செலவு பண்ண என் கூட, அதை நினைக்கிறவர்கள் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் அப்படி இல்லை. அவருக்காக காண்பிக்கிற சின்ன சின்ன பக்தி வைராக்கியத்தை கூட ஆண்டவர் கணக்கிலேயே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம், நமக்கு சில ஜெபம் பண்ணாமலே நமக்கு சில அற்புதங்கள் எல்லாம் நமக்கு நடப்பதற்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்காக செய்தது, அவருக்காக எடுத்த தீர்மானங்கள், அவருக்காக விட்ட சில காரியங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் ஜபிக்காத சில காரியங்களை கூட ஆண்டவர் நமக்காக கர்த்தர் செய்தார். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, நம்ம யோசிக்காத, நம்முடைய கற்பனைக்கு வித்தியாசமான காரியங்களெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறார். கவுண்டம்பாளையத்திலே ஒரு ஃபேமிலி இரவில் படுத்துட்டு இருக்கும்போது இரவு 12 மணிக்கு அவங்க ஒரு ரூமில் ஹாலில் எல்லாருமே படுத்துருக்குறாங்க. 4 பேர் அந்த வீட்டில், ஒரு மகன் ஒரு மகள், அந்த வீட்டுடைய கணவனார் மனைவி, 4 பேர் படுத்திருக்காங்க. கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஓடிட்டு இருந்த அந்த ஃபேன் அப்படியே கலண்டு கீழே விழுது வேகமாய். அது ஒரு சின்ன ரூமு, அது கரெக்டாக அவங்க மேலே தான் விழணும். அந்த ஃபேன் வேகம் உங்களுக்கு தெரியும், கீழே விழுந்தா கூட அது சும்மா டக்குன்னு அப்படி விழுந்து அப்படியெல்லாம் உட்காராது. ஏன்னா அந்த வேகத்தில் சுத்தம், அது பெரிய ஆபத்து. ஆனால் அந்த 10க்கு 10 ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஃபேன் சென்டரில் விழ வேண்டிய ஃபேனு அந்த ஓரத்தில் போய் விழுந்து இவங்களுக்கும் அந்த ஃபேன் விழுந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி தூரம் கூட இல்லை, அப்படியே சுற்றி மடிஞ்சு இவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்று. ஸோ அப்போ அந்த 12 மணி அந்த மாதிரி நடக்கும்போது இவங்க எந்திரிச்சு எல்லாரும் உட்கார்றாங்க. அன்றைக்கு அவங்க தூங்க போகும்போது தான் என்ன நினச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஒரு திருச்சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 5 பேர் இருக்கும்போது அந்த சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகி அவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அந்த கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்த்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், சர்ச்சுக்காக 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாங்க. திருச்சபையை கட்டப்படணும், வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த 2 மணி நேரம் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா ஊழியத்திற்காக கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்கினாங்க. ஆனால் அட் ப்ரெசன்ட் அவங்க அந்த ஃபேன் விழும்போது என்னென்னா அந்த வேலை அவங்களுக்கு இல்லை, அந்த வேலைக்கு அவங்க போகல, அது நின்றுச்சு. அந்த வேலையை வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கினாங்க. அப்போ அந்த 11 மணிக்கு அவங்க படுக்கைக்கு போகும்போது நினச்சாங்களாமா, சார் நம்ம இவ்வளோ காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோமே, ஸோ ஆண்டவர் எதுக்கு இப்படியெல்லாம் நம்மளை இப்படி அனுமதித்து இந்த பாதையிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம இவ்வளோ ஓடணும், இவ்வளோ உழைச்சோம், அந்த சர்ச்சில் உள்ளவங்க நினைக்கிறாங்களா, இல்லை பாஸ்டர் நினைக்கிறாரா, யாருமே நம்முடைய சூழ்நிலையை கூட அறியலையே அப்படின்னு நினச்சி படுக்கைக்கு போனாங்க. ஆனால் அன்றைக்கு இரவு ஆண்டவர் அந்த 12 மணிக்கு ஞாபகப்படுத்தினாராமா, இல்லை மகளே, நீ செஞ்சதை உலகம் மறக்கலாம், அதைத்தான் வேதம் சொல்கிறது, தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை நினைவில் வச்சிருக்கிறதுனால தான் நம்ம நிறைய பேர் உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஆண்டவருக்காக பாராட்டின சின்ன சின்ன பக்தி வைராக்கியத்தை கூட ஆண்டவர் நமக்கு நினைச்சதுனால தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடே வாழ்கிறோம். நம்ம சிக்க வேண்டிய இடம் நிறைய இருந்துச்சு, நம்ம மாட்ட வேண்டிய இடம் நிறைய இருந்துச்சு, நம்ம வெளியவே வர முடியாத பிரச்சனைகள் கூட நிறைய இருந்துச்சு. ஆனால் இதிலெல்லாம் நம்ம நிறைய பேர் தப்புவித்து இன்றைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவரோட செலவு பண்ணுகிற எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அது பூச்சும் துருவும் இன்னைக்கு உள்ள உலகம் எதை நோக்கி நம்ம ரொம்ப ரன் பண்ணி ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கோம்னா, என்னைக்காவது இந்த உலகத்தில் இருக்கிறத சேர்க்கணும் இதை சேர்க்கணும். இல்லை, நம்ம இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறது தவறல்ல, சேர்த்து வைக்கிறதும் தவறல்ல. உங்களுக்கு தேவையானதே ஆண்டவர் எறும்பை சொல்கிறார். எறும்பு எப்படி சேர்த்து வைக்குது,
தன்னுடைய மழைக்காலம்னு ஒன்று வரும், அதுக்கு வந்து அது சேர்த்து வைக்கிறது மாதிரி நீங்களும் வந்து அறுப்பு காலம் வரும்போது ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் வந்து அதை கொஞ்சமாவது சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வேதத்திலிருந்து சொல்லி தருகிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய தேவைகளுக்கு நாளைக்கு உதவும் அப்படின்னு நம்ம எவ்வளோ தூரம் அதற்காக ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பரலோகத்தில் நான் சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கணும், ஊழியத்தில் சேர்க்கணும். இந்த எண்ணம் இல்லாமல் முழுக்க முழுக்க உலகத்துக்கே நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நாள் நமக்கு என்ன கொடுக்காதுன்னா திருப்தி கொடுக்காது. நம்ம வந்து எல்லாரும் இந்த உலகத்திலே ஒரு 85-90 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு திரும்ப நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு தான் போக போகிறோம், தேசத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போது ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் பரலோகத்திலே பொக்கிஷங்களை என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஊழியம் செய்கிறது ஆண்டவருடைய பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது, நீங்கள் ஊழியத்திற்கு உதவியாய் வேலை செய்வது, இந்த மாதிரி காரியம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஏழைக்கு உதவுவது, இந்த மாதிரி நம்முடைய கான்செப்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்தில் எனக்கு சொத்து அதிகமாக இருக்கணும், அங்கே இருக்கிற கணக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு பென்சில் இதை கொடுத்தீங்கன்னா கூட அதனுடைய கணக்கை ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து எழுதாமல் போகவே மாட்டார். அதனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாருமே இந்த ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் எங்கே சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில். பாருங்கள், ஒருத்தர் நம்மளை திட்டும்போது நம்ம தாழ்ந்து போகிறோம் பாருங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து திட்ட முடியும், அந்த இடத்துல நம்ம கோவப்பட முடியும். அந்த இடத்துல ஏன் நம்ம தாழ்ந்து போகிறோம்னா ஒன்றே ஒன்று தான் தாழ்ந்து போகிறோம், நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, இந்த இடத்துல நான் கோவப்பட முடியாது, கோவப்படக்கூடாது, நான் அப்படி கோவப்பட்டேன்னா ஆண்டவரே நான் வருத்தப்படுத்துறது மாதிரி ஆயிரும் அப்படின்ற ஒரு அந்த சின்ன எண்ணத்தினால சரிப்பா நான் கோவப்படலப்பா அப்படின்னு போகிறோம் பாருங்க. இதற்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதான் வேதம் சொல்லுது, தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அந்த அன்புள்ள பிரயாசம் அப்படின்றது என்னன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த அன்பு இருக்கு பாருங்களா, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசம் பாருங்க. ஒரு காதல் செய்கிற ஒரு லவ் பண்ற ஒரு பையனுக்கு வந்து தன்னுடைய மனைவிக்கா, தன்னுடைய வருங்கால இல்லைனா அவன் லவ் பண்ற அந்த பொண்ணுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நிக்கிறது அவனுக்கு என்னவா தெரியாது, அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு பொருட்டாவே தெரியாது. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு அந்த பொண்ணு வந்து 1 மணி நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து என்ன கேட்பான் அப்படின்னு சொன்னா, உனக்காக ஒரு மணி நேரம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் நான் செல்லம், புரியுதுல்ல, 1 மணி நேரம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேனா அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்களேன். அதே கல்யாணமாகி 10 வருஷம் தாண்டி இந்த சிஸ்டர் வந்து வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன கிளம்பலையா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன மேக்கப் இது, எத்தனை மணி நேரம், சும்மா என்ன எனக்கு வேலை இல்லைன்னு நினச்சியா, இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள உள்ள வரல அப்படின்னா நான் கிளம்பி போயிடுவேன், நீ ஆட்டோ பிடிச்சி வந்துக்கோ. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்காக வந்து தன்னுடைய கணவனார் 2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அவர் வெயிட் பண்ணலைன்னா உங்க மேல அன்பு இல்லைன்னு கிடையாது. என்னன்னா, மேரேஜுக்கு முன்னாடி அது வந்து ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி, மேரேஜுக்கு பிற்பாடு என்னன்னா அது ஒரு வாழ்க்கை, அதுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு, அது நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் என்ன அப்படின்னா, அந்த அன்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குது. எவ்வளோ ஆயிரக்கணக்கான வேலை இருந்தாலும் இந்த அன்புன்ற ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சி நிறுத்துது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தமாக வாழணும்னா கூட நமக்கு என்ன வேணும்னா, ஆண்டவர் மேலே அன்பு வேணும், ஆண்டவர் மேலே பாசம் வேணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே வெறுப்பும் கோபமும் தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாயெடுத்து ஆண்டவரை திட்டுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செஞ்சீர், என்ன செய்யணும் உங்களுக்கு, அவனுக்கு இதை கொடுத்தீங்களே, இவனுக்கு இதை கொடுத்தீங்களே, அவனுக்கு கொடுத்த உடனே அவர் என்ன பெரிய ஆளா ஆயிட்டாரா, இல்ல பெரிய ஆளா இருக்காரா, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஆண்டவர் தந்துட்டாரு. ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு, நான் சொல்லுவேன், நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணது உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உடைவிடம், இது 3ஐயும் தருவேன்னார். அது கண்டிப்பா தந்துட்டாரு ஆண்டவர். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஆண்டவர் நமக்கு தரது எதுவும் இல்லை. இதுக்கு மேல தரது எல்லாமே எக்ஸ்ட்ரா. அது தரலாம், தராமல் இருக்கலாம், சிலருக்கு கொடுக்கலாம், சிலருக்கு கொடுக்காம இருக்கலாம். அதுக்காக அவர் நமக்கு கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும், அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு ஆண்டவர் மேல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அன்பு இருக்கணும். ஆண்டவர் மேல உள்ள அன்பு இருந்துச்சுன்னா
நீங்கள் உங்கள் வாயினால் என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம கண்டிப்பாக ஆண்டவரை மறுதலிக்கவும் மாட்டோம், ஆண்டவரை சபிக்கவும் மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யும் போது அவர் மேலே அன்பு இருந்துச்சு. பாருங்க, அவரை வந்து எகிப்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் மேலே அப்படியே பாசம் பொங்குது. என்ன பொங்குதுன்னா, அந்த வனாந்திரத்தில் முடிச்சுட்டு இப்போ செங்கடலில் உள்ள நடந்து வரும்போது சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடினாங்களாம். நம்ம கூட பாடுவோம் ஒரு பழைய பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டினை பாடு, வழி தப்பி நான் தீர்ந்தே. ரொம்ப அழகான பாடல். ஆனா இந்த பாட்டை வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றதுன்னா பாடுறதே இல்லை. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்காக டிராவல் பண்ணி போறோம் பாருங்களேன், கண்டிப்பாக இந்த பாட்டை பாடாமலே இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன் அப்படின்னா, உலக ரட்சகர் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்தார், எனக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்தார் அப்படின்னா அவர் மேல இருக்கிற அன்பு, அவர் மேல இருக்கிற பாசம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து செங்கடலை தாண்டும் போது என்ன பாடினாங்கன்னா, சந்தோஷம் பொங்குதேன்னு பாடினாங்களாம். ஆமென். பாடலாம் அந்த பாட்டை ஒரு டைம், சந்தோஷம் பொங்குதே. எனக்கு உண்மையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அந்த சந்தோஷம் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்ததுக்கு இல்லை. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வந்து வசதி கொடுத்ததுக்கு இல்லை. ஆண்டவர் என்னை ரட்சித்தது, பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்ததே பெரிய, ஆண்டவர் என் மேல வச்ச பெரிய கிருபை. ஹல்லேலூயா. வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ வழி அதை சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ பழி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிட்டே, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கைகளை மேல தட்டி, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், ஆனால் இயேசு கைவிடார், ஆனாய் வந்து ரட்சிப்பார்.
நீங்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக சந்தோஷப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை ரட்சிச்சிட்டாரே. எத்தனையோ காரியத்துக்கு நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம், எத்தனையோ காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், இதை செஞ்சார், இதை செஞ்சார். ஆனா ஒரு நாளாவது எங்க வம்சத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம எத்தனையோ பேர் இருக்காங்களே, என்னுடைய குடும்பத்துல இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. ஆனா இயேசு என்ன தேடி வந்தார்ல, இயேசு என்ன தேடி வந்தார்ல, அவருடைய சத்தியத்தை அறியக்கூடிய கிருபை எனக்கு தந்தார்ல, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதனுடைய உணர்வை எனக்கு தந்தார்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசானவன் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சந்தோஷம் எதுக்கு நம்ம சந்தோஷப்படணுமோ அதுக்கு சந்தோஷப்படாதது மாதிரி ஒரு தடையை கொண்டு வருகிறவன் தான் பிசாசு. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள்.